வணக்கம். என்னோட பேர் கவிதா திலீபன். நான் மதுரையிலிருந்து உங்க எல்லாருக்காகவும் முதலைகள பத்தி நான் இப்ப பேசப் போறேன். முதலைகள் பாதுகாப்பு குழுவுல உலக லெவல்ல இருக்க குழுவிலயும், நம்ம இந்தியா சார்ந்த குழுவிலயும் நான் வந்து ஒரு மெம்பரா இருக்கேன். முதலைகள பாதுகாக்கிறது நம்ம கடமை. அதான் எங்களோட குறிக்கோள். ஸோ அந்த முதலைகள் வந்து நம்ம நீர்ல வாழுது. அதேமாரி டேம் அதுலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அத பார்த்தா எல்லாரும் முதலைகள பார்த்தா நம்ம பயப்படுவோம். ஐயோ! முதல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறதுக்காக அப்படிப்பட்ட அது ஒரு விலங்கினம் கிடையாது. நம்ம நீர்நிலைகள, அணைகள வந்து தூய்மையா வச்சுக்கிறதுக்காக கடவுளால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் நம்ம முதலைகள கருதலாம். ஏன்னா, இப்ப வந்து நீர் மூலமா தான் நெறைய வைரஸ், பாக்டீரியா, நம்ம நோய் கிருமிகள்லாம் நம்மளுக்கு பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட அந்த நோய் கிருமிகள தாக்கி அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த முதலைகளுக்கு தான் இருக்கு. ஏன்னா, இப்ப ஒரு டேம்ல வந்து நீங்க பாருங்களேன், ஒரு ஒரு விலங்கு வந்து அங்க தண்ணி குடிக்க வந்த விலங்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருச்சு. அந்த டேம்க்குள்ள விழுந்துருச்சு. அது அது அந்த டேம்ல நோக்கி உள்ள போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சு அழிக்கிறது ரொம்ப கடினம். ஆனா, அதுவே முதல்ல வந்து அத கண்டுபிடிச்சு, அது எவ்வளோ அழுகியிருந்த நிலையிலயோ, கெட்டுப்போன நிலைமையில இருந்தாலும் அத தன்னோட உணவா எடுத்துக்கிரும். முதலைக்கான அந்த செரிமான சக்தி வந்து ரொம்ப அபாரமானது. அது எவ்வளோ பெரிய வைரஸ், பாக்டீரியாவ கூட அ தாங்கி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த அவ்வளோ மிகப்பெரிய சக்தி அந்த முதலைகள் இருக்கு. இதுக்காக நம்ம வந்து முதலைகளுக்காக நம்ம எல்லாரும் நன்றி கடன் பட்டுருக்கோம். ஒரு ஆறுல முதல்ல இருக்குன்னா, நம்ம தான் பெருமைப்படணும். ஏன்னா, அந்த ஆறு ரொம்ப மிக தூய்மையா இருக்குன்னு. ஏன்னா, முதலைகள் வந்து ரொம்ப தூய்மையான ஆறுல தான் வந்து முதலைகள நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாட்டுல பரவலா வந்து முதலைகள் வந்து அணைக்கரைன்ற ஊரு கொள்ளிடம் ஆற்றங்கரையில இருக்க அணைக்கரைன்ற ஊர்ல வந்து நம்ம முதலைகள பார்க்கலாம். அங்க முதலைகள் வந்து மக்களோட மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அங்க இருக்க மக்களுகளுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. நான் வந்து அங்க முதலைகள போய் பார்க்குறதுக்கு, அங்க உள்ள மக்கள்கள் கிட்ட கலந்துரையாடுறதுக்கு. அங்க இருக்க மக்கள்லாம் வந்து முதலைகள் அவங்க வந்து அதுக பாட்டுக்கு இருக்குங்க. நாங்க பாட்டுக்கு இருப்போம். எங்கள வந்து எந்த தொந்தரவும் பண்ணதில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முதலைகளுக்கு அருகில நம்ம போனா தான் அது தன்னை தற்காத்துக்கணுன்றதுக்காக மட்டும் தான் நம்மள அட்டாக் பண்ணும். அதேமாரி முதலைகள் வந்து ஒரு நல்ல பெற்றோர்கள்னு சொல்லலாம். ஒரு தாய்மை அடைந்த ஒரு முதலை அருகில் நம்ம போனா, அந்த குட்டிய பாதுகாக்கணுன்ற பயத்தினால தான் நம்மள தாக்க வருமே தவிர, அதுகளுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல மக்கள கொல்லணும், துன்புறுத்தணும்னு சொல்லிட்டு. நம்ம தான் வந்து முதலைகள் இருக்க இடத்துல நம்ம போய் அதுகளுக்கு வந்து அச்சுறுத்தலா நம்ம நெருங்கி போகக்கூடாது. ஸோ முதலைகள் வந்து ஒரு நதியில இருக்குன்னா, அது வந்து நம்மளுடைய நீர்நிலைகளின் நண்பர்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து முன்னாடி வந்து 6 வகையான முதலைகள் இருந்திருக்கு. அதுல வந்து இப்ப அட் பிரசன்ட் 3 வகையான முதலைகள் மட்டும் தான் இருக்கு. அதுல 3 இனம் வந்து அழிஞ்சிருச்சு. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தரக்கூடிய விஷயமா நான் கருதுறேன். உலகத்துல வந்து 25 வகையான முதலைகள் இருக்கு. இந்தியால 3 தான் இருக்கு. அந்த 3 என்னன்னா, முக்கியமா மகர் அப்படின்ற அந்த முதலை வந்து இருக்கு. அதுல இன்னமும் நம்ம இந்தியாவோட தாயகமா கொண்ட கரியால் அப்படின்ற முதலை இனம் இருக்கு. அந்த கரியால் என்னன்னா, வாய் ரொம்ப ஊசியா இருக்கும். அது வந்து மீன மட்டும் தன்னோட உணவா எடுத்துக்கிரும். அந்த முதலை வந்து ரொம்ப இப்ப அழியிற தருவாயில இருக்கு. அதெல்லாம் நம்ம காப்பாத்தணும். நம்ம மக்கள் அனைவரும் வந்து உணர்ந்து நம்ம முதலைகளுக்கு நம்ம அந்த முதலைகளுக்கான இடத்த வந்து அந்த ஸ்பேஸ நம்ம குடுத்து நம்ம வாழணும். அதேமாரி உப்பு நீர் முதலைகள், சால்ட் வாட்டர் குரோக்கடைல்ன்றது நம்ம இந்தியால இந்த 3 வகையான முதலைகள் தான் காணப்படுது. சால்ட் வாட்டர் உலகத்திலேயே வந்து சால்ட் வாட்டர் குரோக்கடைல் தான் வந்து ஆம், ஆ, ரொ ஊர்வனத்திலேயே வந்து மிகப்பெரியதுன்னு சொல்லலாம். அதோட கடி வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா ஒரு விலங்கினத்தோட கடிய விட, அந்த சால்ட் வாட்டரோட குரோக்கடைலோட கடி தான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற மாரி சொல்வாங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து உலகத்துல நெறைய இடத்துல நடவடிக்கை எடுத்து முதலைகள பாதுகாக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் குழுக்கள் அமைச்சு நெறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா வந்து முதலைகள பத்தி பேசுறதுக்காக குரல் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அரிதானவங்க தான் இருக்காங்க. நம்ம அனைவரும் சேர்ந்து முதலைகளுக்காக பாடுபடுவோம். இந்த வேர்ல்டு குரோக்கடைல் டே வந்து எல்லா வருஷத்துலயும் வந்து அ அ ஜூன் 17ஆம் தேதி வந்து நம்ம எல்லாரும் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது எதுக்காக அந்த அந்த விஷயம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம்னா, நம்ம முதலைகள பாதுகாக்கணும். அதோட அவல நிலைய வந்து வெளியில எடுத்து கூறணுன்ற ஒரு குறிக்கோள் தான் எங்களோட குறிக்கோள். ஸோ முதலைகள் வந்து அழிஞ்சிடக்கூடாது. அதுக வந்து குரோக்கடைல் வந்து டைனோசரஸ் வாழ்ந்த காலத்திலிருந்தே இங்க வாழ்ந்துட்டு இருக்குங்க. 235 மில்லியன் ஆண்டுகளா வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே இனம் முதலைகள் தான். ஸோ அப்படியாப்பட்ட அந்த இனத்த வந்து நம்ம பாதுகாக்கணும். அதான் நம்மள அனைவரோட கடமையா இருக்கணும். வணக்கம், என் பேர் ராஜ் விஷ்ணு. நான் சென்னை ஸ்னேக் பார்க்கில் 8 இயர்ஸாக வாலண்டியரிங் பண்ணுறேன். எனக்கு முதலைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் அவங்க கூட முதலைங்க பற்றி ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதலைங்களை பார்த்தாலே ஐயோ அது ரொம்ப ஆக்ரோஷமான விலங்கு, அது நம்மளை கொன்னுடும், அது டேஞ்சர் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதுக்கு வைல்ட் அனிமல்ஸ். ஆனால்
அதுங்களாலேயே ஒரு நல்ல பர்பஸ் நம்ம உலகத்துக்கு இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுங்க நம்ம நதிகளை சுத்தப்படுத்துது. அது எப்படி அந்த நதிகளை சுத்தப்படுத்துதுன்னு கேட்பீங்க. அது எப்படின்னா, இப்போ நதியில் ஏதாவது ஒரு விலங்கு செத்து அதோட பிணம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்தாலோ இதனால நமக்கு நிறைய நோய் பரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நதி நீரை தான் நம்ம குடிநீராக பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த நதியில் ஏதாவது இந்த மாதிரி இறந்த விலங்கோட பிணம் அதில் பரவினாலோ அதுக்கு மூலமாக நோய் நமக்கு பரவினாலோ நிறைய ஆபத்து வர சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிணங்களை என்ன செய்யும், இந்த மாதிரி முதலைங்க போய் சாப்பிட்டு நமக்கு எந்த நோயும் தண்ணி மூலமாக வரவிடாமல் அதுங்க தடுக்குதுங்க. ஸோ அதுதான் அதோட மெயின் பர்பஸே. ஈகோசிஸ்டமை பேலன்ஸ் பண்ணுது. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ இனிமேல் முதலைங்களை பார்த்து ஐயோ அது கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குன்னு, அது ஆக்ரோஷமான விலங்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அது ஒரு வைல்ட் அனிமல் தான். நீங்கள் அது இருக்கிற இடத்துக்கு போகாமல் இருந்தாலே அது உங்களுக்கும் நல்லது, அதுக்கும் நல்லது. ஒரு தண்ணியில் நீங்கள் முதலையை பார்த்தீங்கனாலே, ஒரு ஆற்றுல எங்கேயோ முதலையை பார்த்தீங்கன்னா அச்சப்படாதீங்க. நீங்கள் போகாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து இல்லை. ஆனால் அச்சப்பட தேவையில்லை. ஏன்னா அதோட ஹேபிட்டாட்டில் அது இருக்குது, அதோட இடத்துல அது இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் முதலையை பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அந்த தண்ணி சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். சுத்தமாக இருக்கிற தண்ணியில் தான் முதல்ல வாழும். நம்ம ஜூவில் பார்க்குற மாதிரி அழுக்கு தண்ணியில் வாழாது. அங்கே மீன் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம், அங்கே இருக்கிற எல்லாமே சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அது இந்த மாதிரி இடத்துல தான் முதலைங்க வாழும். ஸோ இனிமேல் அடுத்த வாட்டி இங்கே நதியில் முதலைங்களை பார்த்தா சந்தோஷப்படுங்க, நம்ம தண்ணி சுத்தமாக இருக்குன்னு. இன்னொரு விஷயம், முதலைங்க இங்கே வாழுதுன்னு இங்கே எச்சரிக்கை போட்டுச்சுன்னா தயவு செய்து அங்கே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே தண்ணியில் இறங்கி குளிக்கிறதால முதலைங்களை தாக்கும். ஏன்னா அது வைல்ட் அனிமல், அது தற்காப்புக்காகவும் தாக்கும், சாப்பிடணும்னு தாக்காது. அதே நேரத்தில் அதுங்களுக்கும் ஆபத்து இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம வனத்துறைக்கு தகவல் சொல்லுவோம், அவங்க இந்த முதலையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது என்ன ஆகுனா அதோடைய நேச்சுரல் ஹேபிட்டாட் அதுக்கு விட்டு போயிடும். அது எங்கேயோ ஜூல பாவம் ஜெயில் லைஃப் வாழும். ஸோ வேணாம், நாம தண்ணியில போகாம இருக்கிறது நமக்கும் நல்லது, அதுக்கும் நல்லது. crocodiles-ஓட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் தெரிய வைங்க. டைனோசருக்கு முன்னாடி இருக்கு, டைனோசரே அழிஞ்சு போயிடுச்சு, ஆனாலும் இது இன்னும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம உலகத்தை இந்த மாதிரி நோய் பரவாம பிணங்களால நோய் பரவாம இது சாப்பிட்டு நம்ம உலகத்தை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம நதிகளை சுத்தப்படுத்துது. ஸோ இதுங்க அழிஞ்சிடக்கூடாது, இதுங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். தேங்க்யூ.